பாருங்கள், உங்களுக்கு திருப்பி ஒரு வாட்டி சால்வ் பண்ணி காட்டுறேன். 2 வந்து சால்வ் ஆகிருக்கும். 2 வந்து உங்கள் லெஃப்ட் சைட் ஃப்ரண்ட் அண்ட் லெஃப்ட் சைட் பேக்கில் வச்சுட்டு கீழே ஒயிட் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுட்டு ஃபார்முலா சால்வ் பண்ணுங்கள். எல் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் எல் ப்ரைம் யூ ஆர் யூ ப்ரைம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ சால்வ் ஆகிடுச்சு. இந்த சினாரியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க அடுத்ததுக்கு போகலாம். இப்போ அடுத்த சினாரியோ பார்த்தீங்கன்னா எல். இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 பார்த்தீங்கன்னா டயக்னல் ஷேப்பில் வந்து 2 வந்து கார்னர் சால்வ் ஆகிருக்கும். மற்ற 2 பார்த்தீங்கன்னா சால்வ் ஆகாமல் இருக்கும். இதை ஒன்று நீங்கள் இதை எப்படி சால்வ் பண்ணும்போது நீங்கள் எப்படி வச்சுக்கணுன்னா, ஒன்று வந்து உங்கள் லெஃப்ட் சைடு ஃப்ரண்ட்லேயும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களோட ரைட் சைடு எட்ஜ்லேயும் வச்சுக்கணும். பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து என்னோடய லெஃப்ட் சைடில் ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கேன், இன்னொன்று என்னோடய ரைட் சைடு லாஸ்ட்டில் வச்சுருக்கேன். இப்படி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா க்யூபை வந்து போன சினாரியோ மாதிரியே கீழே வச்சுக்கோங்க, ஒயிட் சைடு பார்த்த மாதிரி. இப்போ இது எப்படி சால்வ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஆர் ப்ரைம் யூ ஆர் டி ப்ரைம் ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் ஆர் டி. பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் எல்லோ லேயர் சால்வ் ஆகிடுச்சு. உங்களுக்கு திருப்பி ஒரு வாட்டி பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 டயக்னலில் சால்வ் ஆகிருக்கு. மற்ற 2 பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று உங்கள் வந்து உங்களை லெஃப்ட் சைடு கார்னரில் வச்சுக்கோங்க ஃப்ரண்ட்டில், இன்னொன்று ரைட் சைடு எட்ஜில் வச்சுக்கிட்டு கீழே டேர்ன் பண்ணுங்கள் எக்ஸ், அதாவது கீழே டேர்ன் பண்ணுங்கள் ஒயிட் சைடு வச்ச மாதிரி வச்சுட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். ஆர் ப்ரைம் யூ ஆர் டி ப்ரைம் ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் ஆர் டி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சால்வ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த சினாரியோ பார்ப்போம். ஃபைனல் 7th சினாரியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 சால்வ் ஆகிருக்கும். மற்ற 2 பார்த்தீங்கன்னா உங்களை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும் ஃப்ரண்ட்டில். இதை சால்வ் பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த சால்வ் ஆகாத 2மே வந்து உங்கள் ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணுன்னா R2 D R ப்ரைம் U2 R D ப்ரைம் R ப்ரைம் U2 R ப்ரைம். ஸோ பார்த்தீங்கன்னா சால்வ் ஆகிடுச்சு. திருப்பி ஒரு வாட்டி உங்களுக்காக பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சால்வ் ஆகாத 2 வந்து உங்கள் ஃப்ரண்ட்டில் வச்சுக்கோங்க. இப்போ ஃபார்முலா என்னென்னா R2 D R ப்ரைம் U2 R D ப்ரைம் R ப்ரைம் U2 R. ஸோ பார்த்தீங்கன்னா சால்வ் ஆகிடுச்சு. இதோட பார்த்தீங்கன்னா நம்மளோட 3rd ஸ்டேஜான OLL கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு இதில் இருக்க எல்லா ஃபார்முலாவும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்ன்றதையும் அதை எப்படி சால்வ் பண்ணி எப்படி நம்ம க்யூபை வச்சுட்டு அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறதும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா உங்களோட டவுட்டை வந்து கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நான் உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.